இது வந்து நாங்கள் வந்து பச்சை மிளகாய் வாங்கிட்டு வந்தது. இது வந்து இந்த மாதிரி பேக்கெட்லேயே இருக்குது. ஸோ இது வந்து எப்படி ரொம்ப நாளைக்கு வந்து சஸ்டெயின் பண்ணி வைக்கலாம், அதாவது ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் எப்படி பத்திரமா வைக்கலாம் அப்படின்ற டிப்ஸ் தான் இன்றைக்கி வந்து சொல்ல போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் இருக்க மேலே இருக்க இந்த காம்பை ஒடிச்சிட்டிங்கன்னா, இந்த காம்பு இருக்கிறதுனால இது வந்து சீக்கிரமே படுத்துரும். அதனால் இந்த காம்பெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு, இதுவுமே வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு வெளியில் எடுக்கிறது, இன்னும் இந்த கவரில் இருந்ததுனால இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஈரம் இருக்கும். ஸோ அதனால் அந்த ஈரம் போகணுன்றக்காக நீங்கள் வந்து கிளாஸ் பாக்ஸ் வச்சுருந்தாலும் சரி, இல்லை வந்து யூஸ் அண்ட் த்ரோ பாக்ஸஸே நீங்கள் யூஸ் பண்ணாலும் சரி, அதில் வந்து ஒரு கிச்சன் டவல் ஒரு டிஷ்யூ இந்த மாதிரி ஏதாவது போட்டு அதில் இந்த காம்பெல்லாம் ஒடிச்சு வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு பழுக்காமல் கெட்டு போகாமல் இருக்கும். இது வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் டிப். டப்பாவே அவ்வளோதான். இந்த மாதிரி நம்மளோட க்ரீன் சில்லிஸை ஃபில் பண்ணி டிஷ்யூவை வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிட வேண்டியதான். இப்போது நம்மளோட க்ரீன் சில்லியை நம்ம வந்து சேஃபாக வச்சாச்சு. இதே இந்த மாதிரி பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுக்கலாம். செகண்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட சால்ட் வந்து க்ரீன் கலரில் இருக்குது அப்படின்னு தானே பார்க்குறீங்க. இதுதான் என்னோட சால்ட் ஜார். ஸோ இது வந்து ஏன் க்ரீன் கலரில் இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். இதில் வந்து நான் வந்து முருங்கைக்கீரை பவுடரும் கருவேப்பிலை பவுடரும் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். எங்கள் மம்மி வந்து பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரையை வந்து அங்கே இந்தியாவில் கிடைக்கும் போது அதை வந்து எடுத்து நல்லா நிலக்காய்ச்சலில் காய வச்சு அதை நல்லா பவுடராக பண்ணி எங்களுக்கு வந்து பேக் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி முருங்கைக்கீரை பவுடர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நான் என்ன பண்ணுவேன், கல் உப்பு வாங்குறதுல இந்த முருங்கைக்கீரை வந்து சும்மா 1 டீஸ்பூன், இந்த அளவு உப்புக்கு ஒரே 1 டீஸ்பூன் அது போடுவேன். அண்ட் வந்து இது வந்து என்னோட கருவேப்பிலை பவுடர். ஸோ இது வந்து 1 டீஸ்பூன், ரெண்டையும் போட்டு நம்ம இதில் மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா உப்பு வந்து இந்த கலரில் தான் இருக்கும். எதுக்காக மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா, கருவேப்பிலை வந்து நம்ம எப்பயுமே ஃபுட்லேருந்து தனியாக எடுத்து வச்சுருவோம். ஸோ இப்படி வந்து நம்ம கருவேப்பிலை இதில் ஆட் பண்ணும்போது டீஃபால்ட்டாக நம்மளுக்கு வந்து உடம்புல வந்துகிட்டே இருக்கும். குழந்தைங்களும் அதை சாப்பிடுவாங்க. அதே மாதிரி முருங்கைக்கீரையும் வந்து இரும்புச்சத்து வந்து ரொம்ப ஜாஸ்தி. நிறையா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க, நிறையா பேருக்கு பிடிக்காது. ஸோ இப்படி சேர்க்கும் போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு சாப்பிட்ட மாதிரியும் ஆகிடும். ஸோ இந்த உப்பை வந்து நீங்கள் எந்த ஃபுட்டில் வேணாலும் ஆட் பண்ணலாம். டேஸ்ட் எதுவுமே டிஃப்ரெண்ட்டே இருக்காது உங்களுக்கு. இப்போ நம்ம டிப் நம்பர் 3 பார்க்க போகிறோம். அது என்னென்னா தக்காளியை எப்படி ரொம்ப நாளைக்கு பத்திரமா வச்சுக்கலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இனிமேல் கொஞ்சம் மட்டும் வாங்கிக்கலாம், சீக்கிரமாக பழுத்து போயிடும், அழுகி போயிடும் அப்படின்ற பயமே வேண்டாம். இந்த தக்காளியில் வந்து இங்கேருந்து தான் உங்களுக்கு அழுகி போகிறதுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால் இந்த தக்காளியை வந்து நீங்கள் இப்படி டவுன் சைட் இப்படி திருப்பி தலைகீழாக வச்சிட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாக வந்து உங்களுக்கு அழுகி போகாது, சீக்கிரம் பழுக்கவும் பழுக்காது தக்காளி. ஸோ அதனால் நீங்கள் இப்படி வச்சுக்கலாம். அதே மாதிரியே தான் ஆரஞ்சுமே வந்து நீங்கள் தலைகீழாக வச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாக அழுகி போகாது. ஆரஞ்சு தக்காளி ரெண்டுக்குமே இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணலாம். தக்காளியில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கொஞ்சம் நிறையா பேருக்கு தெரியும், இருந்தாலும் நான் சொல்கிறேன். என்ன இன்னொரு விஷயம் அப்படின்னா, ஸோ இந்த தக்காளியில் வந்து இந்த நடு இடத்துல இதுக்கு கீழே வந்து ஒரு ஒயிட் கலரில் இருக்கும், நம்மளுக்கு கட் பண்ணும் போது தெரியும். ஸோ அதில் தான் அவங்க போடுற உரம் எல்லாமே வந்து போய் சேரும். ஸோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணும் போது அந்த தக்காளியை கட் பண்ணிவிட்டு அந்த ஒயிட் பார்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குக் பண்ணுங்கள். ஏன்னா அதையும் நம்ம வந்து ஃபுட்டில் சேர்த்தோம்னா ஈஸியாக வந்து ஸ்டோன்லாம் ஃபார்ம் ஆகும். ஸோ அதனால் அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, நிறையா பேர் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் வந்து அழுகி போச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதை வந்து கட் பண்ணிவிட்டு அழுகுன இடத்த மட்டும் கட் பண்ணிவிட்டு மீதி இடத்த வந்து சில பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி யூஸ் பண்ணுறவங்கலாம் தக்காளியில் அந்த மெத்தடை யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா தக்காளி வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு ஜூஸியாக தண்ணியாக இருக்கக்கூடிய ஒரு காய்கறி. ஸோ அதனால் ஒரு இடத்துல உங்களுக்கு கெட்டுருச்சுனாலே அந்த தண்ணி சாறு உள்ள எல்லா இடத்துலையும் தான் வந்துடும். ஸோ அதனால் நீங்கள் வந்து அப்படி ஒரு இடத்துல கெட்டு போயிடுச்சு அதை கட் பண்ணிவிட்டு ஹாஃபாக கட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுவோம் அப்படிலாம் யூஸ் பண்ணாதீங்க. தக்காளியை மட்டும் அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா தூக்கி போட்டுருங்க. அப்படி ஆகாமல் இருக்கிறதுக்கு இப்படி யூஸ் பண்ணிவிடுங்க. ஓகே, நம்மளோட அடுத்த டிப் பார்க்க போகிறோம். கிச்சன் டிப்ஸில் எதுக்கு லாண்ட்ரி பேக் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இதில் வந்து ஒரு சூப்பரான அமேசிங்கான டிப்ஸ் சொல்ல போகிறேன். நிறையா பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த லாண்ட்ரி பேக்காக இருந்தாலும் ஓகே, இது இப்போ நிறையா இடத்துல கிடைக்குது. இது இல்லைனாலும்
வெஜிடபிள்ஸ் போட்டு வைக்கிறதுக்கு இப்போ வெஜிடபிள் பேக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நெட்லயே உங்களுக்கு வந்து பேக்ஸ் விற்கிறாங்க. ஸோ வந்து நீங்கள் அதை கூட வாங்கி வச்சு யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த லாண்ட்ரி பேக் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிளகாய், வரமிளகா. ஸோ இந்த மாதிரி வரமிளகாலாம் இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் வெயிலில் காய வைக்கணும் மிளகா வறுக்கிறதுக்கு அப்படின்னா இந்த மாதிரி மிளகாலாம் எடுத்து இந்த மாதிரி பேக்குள்ள வந்து நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி மிளகாவை வந்து நீங்கள் இதிலே போட்டு இந்த பேக்கை க்ளோஸ் பண்ணி வெயிலில் நீங்கள் இப்படியே வச்சு இப்படியே எடுக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து வெளியிலலாம் பாருங்கள் எதுவுமே சிந்தவே இல்லை. ஸோ வெளியிலையும் உங்களுக்கு சிந்தாது. போய் வெயிலில் காய போட்டு அது காக்கா வந்து கொத்துமா அந்த மாதிரிலாம் எதுவுமே நீங்கள் பயப்பட தேவையில்லை. அண்ட் எடுத்துகிட்டு வரது போனோடனே டக்குன்னு அப்படியே எடுத்துகிட்டு வந்துடலாம். 2 days காய வைக்கணுன்னாலும் அப்படியே கொண்டு போய் வச்சுட்டு அப்படியே எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மிளகாவத்தில் இனிமேல் இப்படி காய வைங்க. ஓகே, இப்போ நான் வந்து என்னோட ஒரு ட்ராவோட சீக்ரெட் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னா, கிச்சனில் வந்து நாங்கள் வந்து ட்ராவில் தான் வந்து ஸ்பூன்ஸ்லாம் போட்டு வச்சுருப்போம். ஸோ என்னோட கரண்டிலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வச்சுருப்பேன். அப்போ தான் குக் பண்ணும்போது டக்குன்னு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக. ஸ்பூன் ஸ்டாண்ட் வந்து நான் தனியாக வெளியிலே வச்சுருக்கேன், அந்த ட்ராக்குள்ளே வைக்கல. ஸோ முன்னாடி வந்து கரண்டி வச்சுட்டு பேக் சைடு வந்து நான் இந்த 2 ட்ராஸும் வச்சுருப்பேன். இப்படி 2 பாக்ஸாகவே இது வந்து விற்றாங்க. ஸோ நான் அதை வந்து இப்படி யூஸ் பண்ணுறேன். கேப் காணாம போயிடாமல் அதை அடியிலே வச்சுருப்பேன். ஸோ இப்படி வச்சுருப்பேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு பாக்ஸில் என்ன வச்சுருப்பேன் அப்படின்னா, இது வந்து நான் நார்மல் ஸ்பூன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறலாம் ஸ்பூன் ஸ்டாண்டில் வச்சுருப்பேன். இது வந்து யாராவது கெஸ்ட்டு வந்தால் சர்வ் பண்ணுறதுக்காக வச்சுருக்க ஸ்பூன். ஸோ அதனால் இதை வந்து இதில் வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ அதனால் அதை வெளியில் எடுத்து வச்சுருக்கேன். ஸ்ட்ரா வந்து நான் வந்து இந்த சில்வர் ஸ்ட்ரா தான் யூஸ் பண்ணேன். ஸோ அதுவும் அதோட ப்ரஷ்ஷும் வச்சுருக்கேன். ஸோ அதையும் இந்த பேக்குள்ளே போட்டு வச்சுருப்பேன். அப்புறம் வந்து சட்னிக்கு யூஸ் பண்ணுற கரண்டி, அப்புறம் வந்து கீ ஆயில் அதுக்கு யூஸ் பண்ணுற இது, அப்புறம் இந்த பெரிய கொஞ்சம் டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்க ஸ்பூன். இதெல்லாம் நம்ம ஸ்பூன் இதில் வைக்க முடியாது. ஸோ அதனால் அதெல்லாம் இதில் போட்டு வச்சுருப்பேன். அப்புறம் என்னோட மெஷரிங் ஸ்பூன்ஸை வந்து இதில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு பாக்ஸில் இருக்குது. செகண்ட் பாக்ஸில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து நம்மளால் தேட முடியாது உள்ளே எடுத்து. ஸோ அதனால் இதில் வந்து சத்துகம் தேங்காய் இது பண்ணுறது வச்சுருக்கேன், பீலர் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து எக்கு வந்து எல்லோ மட்டும் இதில் நின்றுட்டு ஒயிட்டெல்லாம் வந்து தனியாக வந்துடும். ஸோ அந்த இது பிரிக்கிறது வச்சுருக்கேன். இது வந்து விஸ்க் பண்ணுறது பீச்சர் அது வச்சுருக்கேன். இது என்ன அப்படின்னா கரண்டி, இந்த கரண்டி வந்து மாவு அதுக்கப்புறம் அரிசிலாம் வந்து அள்ளுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக இது வச்சுருக்கேன். துருவுறது சீஸு, கேரட்டு, வெஜிடபிள்ஸ் எதுனாலும் துருவுற ஐட்டம் அது இது வச்சுருக்கேன். பூரி அப்பளம் எதுனாலும் எடுக்கிறது. ஸோ அது இப்படி லாக் பண்ணிட்டேன் அப்படின்னா இது வந்து எனக்கு இந்த பாக்ஸ்குள்ளவே வந்துடும். ஸோ அதையும் இதுக்குள்ளே வச்சுருக்கேன். நிறையா பெரிய சைஸ் சின்ன சைஸ்லாம் நிறையா நான் வந்து வச்சுருக்கேன் வடிகட்டி. மற்றதெல்லாம் அடியில் வச்சுருப்பேன். இது மட்டும்தான் டெய்லி யூஸ்க்காக இருக்கும். ஸோ அதனால் இதை மட்டும் வெளியில் வச்சுருப்பேன். இந்த பாக்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரண்ட் சைடில் வந்து நான் வந்து இந்த சத்தகத்தையும் இந்த பேலரும் மட்டும் வச்சுருப்பேன். ஏன்னா இதெல்லாம் கூட நம்ம அடிக்கடி எடுக்க மாட்டோம், இதுதான் நம்ம அடிக்கடி எடுப்போம். ஸோ இதுக்குள்ளே போயிடுச்சுன்னா தேட முடியாது. ஸோ இப்படி முன்னாடி வச்சா இப்படியே எடுத்துக்கலாம். ஸோ அதனால் இதை தான் வந்து ரொம்ப ஃப்ரண்ட்டில் வச்சுருப்பேன். ஸோ இப்படி தான் என்னோட 2 இந்த பாக்ஸையும் நான் வந்து அப்படியே என்னோட கரண்டி ஸ்டாண்டோட பேக் சைடில் வச்சுருப்பேன், கரண்டி ட்ராவில். ஓகே, இதுதான் எங்களோட ட்ரா. இதில் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து நான் கரண்டிலாம் வச்சுருக்கேன். அதில் வந்து சப்பாத்தி கட்ட வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து உள்ள லாஸ்ட்டில் வந்து வச்சுருவேன். ஸோ இப்போ இதில் வந்து நான் இந்த இடத்துல கையை விட்டேன்னா எனக்கு பீலர் வர மாதிரி ஃப்ரண்ட்டில் வச்சுருக்கேன். ஸோ அடுத்து வந்து என்னோட ஸ்பூன் பாக்ஸ் இது வந்து இதில் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து எடுக்கும் போது எல்லாம் கொலாப்ஸ் ஆகாமல் இருக்கும். அப்படிதான் வந்து ஒரு சூப்பர் ஐட்டம் காட்ட போகிறேன். இது என்னென்னா, எங்களோட வால்லே வந்து நான் ஒரு கீ ஹேங்கர் அந்த இதை வந்து வச்சு அதில் வந்து எங்களோட ஹெட்செட்ஸ் எல்லாத்தையுமே போட்டு வச்சுருக்கேன். என்னோடது, என்னோட ஹஸ்பண்டோடது எல்லாத்தையுமே போட்டு வச்சுருக்கேன். ஸோ வந்து ஆஃபீஸ்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா டக்குன்னு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இன்னொன்று சிக்காகாமல் இருக்கும், ஒன்று மிக்ஸ் ஆகி இல்லாமல் இருக்கும். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டக்குன்னு எடுத்துகிட்டு போயிடலாம், தேட வேண்டாம் அப்படின்றதுக்காக நான் இப்படி வந்து வால்லே வச்சுருக்கேன். இது என்ன பவுச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து என்னோட பில் பவுச். நான் வந்து
எல்லாத்தையும் நோட் பண்ணுவேன், எது எது எவ்வளோ வருது அப்படின்றது நோட் பண்ணுவேன். ஸோ அதுக்காக ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை நான் அந்த ஒர்க் பண்ணுவேன். ஸோ அந்த ஒரு வாரத்தோட பில்லெல்லாம் இதில் போட்டு வச்சுப்பேன். அப்புறம் அதெல்லாம் எடுத்து நோட் பண்ணிவிட்டு அதை ரிமூவ் பண்ணிடுவேன். ஸோ அந்த பவுச் தான் இது. அதுதான். ஓகே, அடுத்த டிப் என்னென்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட். நிறையா பேர் வந்து கடையில் வாங்குவாங்க. ஸோ அது வந்து கலர் வேறு மாதிரி இருக்கும். அண்ட் அதில் வந்து அவ்வளோ அந்த இஞ்சி பூண்டோட ஸ்மெல் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்காது. ஸோ நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து வீக்லேயே அரைச்சி வச்சுப்பேன். இது வந்து 4 months வரைக்கும் உங்களுக்கு எதுவுமே ஆகாது, அப்படியே இருக்கும். எனக்கு வந்து ஒரு 2 days வீட்டில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தீர்ந்துச்சுன்னா கூட அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடாத ஐட்டம் தான் செய்வேன். எனக்கு ஒரு ஐட்டமுக்கு நம்ம 1 teaspoon 1/2 teaspoon அந்த மாதிரி ஆட் பண்ணுவோம். அதுக்காக ஒரு தடவையும் அரைக்கணும். ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து 1 கப்பு வந்து நான் வந்து கார்லிக் வந்து தோல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து இதுக்குள்ளே ஆட் பண்ணுறோம். அடுத்து அதிலே வந்து 1 கப்பு வந்து ஜிஞ்சர், அதுவும் நான் வந்து தோல்லாம் சீவி சும்மா கொஞ்சம் 1-2 அப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுவும் 1 கப்பு ஆட் பண்ணி இதில் வந்து நீங்கள் தண்ணிலாம் ஆட் பண்ணாதீங்க. அந்த பூண்டு இஞ்சியில் இருக்க அந்த சாறு அந்த தண்ணியில் அரைஞ்சாலே போதும். உப்பு எதுவுமே ஆட் பண்ணாதீங்க. தண்ணிலாம் ஆட் பண்ணால் அவ்வளோ லைஃப் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. நான் அப்படியே அரைச்சி அப்படியே ஸ்டோர் பண்ணிடுவேன். ஸோ இப்போ இதை வந்து நம்ம அரைக்கலாம். ஓகே, இப்போ நம்மளோட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்மூத்தாக சூப்பராக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நல்லா வலுன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. ஸோ அரைச்சிட்டு நான் என்னோட ஒரு குட்டி தூக்குவாளி வச்சுருக்கேன். இதுக்காகவே வச்சுருக்கேன், வேறு எதுக்குமே இதை யூஸ் பண்ண மாட்டேன். இந்த மினி தூக்குவாளியில் தான் இதை வந்து நான் வந்து ஸ்டோர் பண்ண போகிறேன். கையெல்லாம் விட்டு பண்ணாதீங்க, இப்படியே ஸ்பூன் வச்சே பண்ணுங்க. அது மாதிரி ஒரு தடவை குக் பண்ணும் போது எடுக்கும் போதும் ஸ்பூன்லேயே எடுங்க, ஸ்பூன்லாம் விடாதீங்க. அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிடுங்க. நான் இதை இது பண்ணிட்டு மிச்சம் இருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் இந்த ஜாரில் இருக்கிறத தனியாக ஒரு பவுலில் வந்து எடுத்து வச்சுக்குவேன். அதை வந்து இப்போ அடுத்து சமைக்க போகும்போது அதை எடுத்து நான் வந்து யூஸ் பண்ணிடுவேன். அவ்வளோதாங்க. இது வந்து உடனே க்ளோஸ் பண்ணாதீங்க, ஏன்னா நம்ம மிக்சியில் அரைச்சதுனால இது வந்து உங்களுக்கு தொடும் போதே தெரியும், கொஞ்சம் வந்து சூடாக இருக்கும். ஸோ அதனால் அது ஆறுற வரைக்கும் வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து இந்த பாக்ஸ்குள்ளே நான் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா கோதுமை மாவு தான் வச்சுருக்கேன். ஏர்டைட் பாக்ஸ். இதில் வந்து நான் கோதுமை மாவு வச்சுருக்கேன். எதுக்காக இவ்வளோண்டு கோதுமை மாவு வச்சுருக்கேன் அப்படின்னா, நம்ம வந்து சப்பாத்தி ரோல் பண்ணும்போது கொஞ்சோண்டு மாவு மட்டும் ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுப்போம். எடுத்து வச்சுட்டு அதை சப்பாத்தியை தொட்டுட்டு யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பிளேட்டில் இருக்க எக்ஸஸ் இது வேஸ்ட்டாக போயிடும். நம்ம திரும்பி அந்த கவரில் வைக்கவும் முடியாது. ஸோ அடிக்கடி சப்பாத்தி பண்ணுறவங்க அப்படின்னா என்ன பண்ணலாம்னா, இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் கொஞ்சோண்டு நீங்கள் மாவு எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதில் தொட்டு நீங்கள் சப்பாத்தி பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்க மாவை க்ளோஸ் பண்ணி அப்படியே பத்திரமா வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கணும்லாம் இல்லை, வெளியிலே வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு நெக்ஸ்ட் டைம் சப்பாத்தி போடும்போது திரும்ப அகைன் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். சும்மா வீக்லி ஒன்ஸ் சப்பாத்தி யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா கூட நீங்கள் இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணலாம். மாவு வேஸ்ட் ஆகாது. இது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு நினைக்கிறேன்.